டிஎம்கே சொம்புகள் மற்ற டிவிகே ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாம் கதறீங்கல்ல, இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம். நீ காசு கொடுக்குற வேலையெல்லாம் வச்சு கூடாது. உள்ள இருக்குது இல்ல முதலமைச்சர் தெரிஞ்சதுன்னா பிச்சு எடுத்துருவாரு. என்னன்னா அந்த ஹேட்டர்ஸுக்கு எல்லாத்துக்கும் வெளியில நடக்குதுன்றத கண்ணை திறந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், சரிங்களா? அதை விட்டுட்டு உங்க சன் நியூஸ், டிஎம்கேனா டிஎம்கே நியூஸ் சம்பந்தப்பட்டதா பாக்குறது, என்டிகேனா என்டிகே சம்பந்தப்பட்டதா பாத்துக்கிறது, உங்க சேனல் உங்களோட ஆட்களவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியா தெரியும் நாட்டுல நடக்கிறது. கொஞ்சம் எல்லாத்தையும் கவனிங்க, எல்லாத்தையும் கவனிச்சீங்கன்னா தான் தெரியும். டிவிகேவை சேர்ந்தவங்க வந்துட்டு நீங்க கொடுக்குற பதில் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு உங்க ஃபாலோவர்ஸ் நினைக்கிறீங்க கிடையாது, நாங்களே வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணிட்டு என்ன சொல்றீங்க, அதுக்கு என்ன பதில் அப்படின்னு நாங்க தேடி கண்டுபிடிச்சு நாங்க ஒரு சாதாரண நபரா இருக்கிற நாங்க வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி நீங்களும் வந்துட்டு டிவிகேல இருந்து என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, பொதுமக்கள்லாம் என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்றத பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது மாதிரிலாம் எந்த எம்எல்ஏ எந்த அமைச்சராச்சும் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? இதுக்கு பேர் என்ன? இதுதான் ஊழல் இல்லாத ஆட்சின்றது, லஞ்சம் இல்லாத ஆட்சின்றது. புரிஞ்சுக்கங்கய்யா. அதை விட்டுட்டு வைத்தறிச்சல்ல சாகாதீங்க. உங்க தலையிலேயே நீங்க மண்ணை வாரி போடுறதும் இல்லாம வருங்கால ஜெனரேஷன் எல்லார் தலையிலையும் மண்ணை வாரி போடுறீங்க நம்ம தமிழகத்திலேயே. நன்றி.